சீரக சாம்பார் அரிசியில மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் வந்து மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு 1/2 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். அதை கழுவி இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு அதை வந்து ஒரு விசில் வச்சு வேக வைக்கலான்னு இருக்கேன். நான் ஒரு விசில் வச்சு வேக வச்சு தான் நான் ரைஸ் பிரியாணி பண்ணிக்கிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா சுத்தமாக கழுவிட்டு இப்போ குக்கரில் வந்து போட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு இப்போ வதக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் வேக விடலாம். ஒரு விசில் விட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இப்போ வந்து வெந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு உண்டான தேவையான இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குக்கரில் வந்துட்டு ஆயிலும் நெய் கொஞ்சம் விட்டுருக்கோம். வெங்காயம் கட் பண்ணி வச்சு வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணி ரெடியாக இருக்கு. ஃபஸ்ட்டு பிரியாணி இலை ஃபஸ்ட்டு ஒரு 2 இலை போட்டுக்கலாம். அப்புறம் இந்த ஏலக்காய் போட்டுக்கலாம், பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு 1/2 கிலோ மட்டனுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ அது ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் போடலாம். இப்போ பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போ எண்ணெயில் போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா வேக விடலாம். எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் வேகட்டும். சிம்பிள் ரெசிபி தான் இது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்துட்டு சிம்பிளாக பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். வீட்டில் இருக்கிற நம்மகிட்ட வீட்டில் இருக்கிற என்ன பொருளுக்கு அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். பெருசாக ஒன்றும் எடுத்துக்க தேவையில்லை, சிம்பிளாகவே பண்ணலாம். வெங்காயம் வந்துட்டு வதங்கிட்டு இருக்கு. அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 1/2 கிலோ மட்டனுக்கு நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டம்ளர் ரைஸ் ஜீரக சாம்பார் அரிசி ஊற வச்சு ஃபஸ்ட்டு கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் கழுவிட்டு அதை ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதுக்கப்புறம் கழுவினா அரிசியெல்லாம் வந்துட்டு உடைஞ்சிடும். அதனால வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு கழுவிட்டு தான் ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கிட்டுருக்கேன். நல்லா ஆயிலில் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு
அது நல்லா கொஞ்சம் எண்ணெயில் அப்படி வதக்கி விடலாம். பிரியாணி பண்ணுறது ரொம்ப வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக நினைப்பாங்க. பட் அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். ஈஸியாக கற்றுக்கவும் செய்யலாம், ஈஸியாக பண்ணவும் செய்யலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணுறோம். புதினாவும் தலையும் கொத்தமல்லி தலையும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் அந்த வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நம்ம மறுபடியும் கிளறி விடுவோம். அடுத்து தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மட்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 3 பழம் இருந்தால் போதும். 3 பழம் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். 3 பழம் கட் பண்ணி போடலாம். ரொம்ப பெரிய பழமும் இல்லை, சின்னதாக நார்மலாக சின்னதாக ஒரு 3 பழம் தான் போதும். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவரில் பண்ணிடலாம். ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம், ரொம்ப டைமில் எடுத்துக்காது. தக்காளி கட் பண்ணி வச்சு நம்ம ஆட் பண்ணுறோம். அதில் வெங்காயத்தை அந்த ஏற்கனவே போட்டிருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், மசாலா பொருள் எல்லாம் அதோட சேர்ந்து இந்த தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து விடணும். இந்த மட்டன் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு விசில் கொடுத்து வேக வச்சுருக்கோம். முழுசாக வெந்திருக்காது, கொஞ்சம் பாதி வாக்கில் வெந்திருக்கும். இப்போ மட்டன் வேக வைக்கிறச்ச நம்ம தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணி ஊற்றிருக்கோம். ஏன்னா அந்த தண்ணியவே நம்ம எடுத்து நம்ம ரைஸுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. மட்டன் சேர்த்துட்டு அதெல்லாம் மசாலாவோட இப்படி கிளறி விடணும். இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா நம்ம எடுத்துக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் ரெண்டுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மட்டன் அதோட மசாலாவும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விடணும். மட்டனை ஃபஸ்ட்டு வேக வைக்காமல் டைரெக்டாக கூட வேக வச்சு நம்ம ரைஸ் ஆட் பண்ணி பண்ணலாம். பட் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மட்டன் வந்துட்டு ஒரு விசில் கொடுத்து வேக வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜீரக சம்பா அரிசி 4 டம்ளர் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். 4 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ 4 டம்ளர் ரைஸ்க்கு நம்ம வந்து
7 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நம்ம தண்ணி ஆட் பண்ணுற வரைக்குமே நம்ம வந்து குக்கர் நல்லா மட்டன்ல எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு இருக்கணும். பத்து கிளறி விடணும். மிளகாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா வெங்காயத்தோடு நான் பச்சை மிளகாவும் 4 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் அதனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா 1/2 கிலோ மட்டன் தான் நம்ம பண்ணுறோம், அதனால 2 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். அடுத்து கரம் மசாலா பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்துட்டு மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டிருக்கோம். அதனால கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா சேர்த்து மசாலாலாம் சேர்த்து நம்ம மறுபடியும் ஒரு கிளறி விடுவோம். இதுக்கு தேவையான தயிர் வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். நல்லா மசாலாவோட மிங்கிலாகி வெந்துட்டுருக்கு, நல்லா வெந்துட்டுருக்கு. அப்பப்போ நம்ம கிளறி விடுவோம். அடுத்து இப்போ மட்டன் போடுறதுக்கு அப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம், கரம் மசாலா போட்டிருக்கோம். அடுத்து நம்ம தயிர் ஆட் பண்ணுவோம். இது 3 ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு மிக்ஸ் பண்ணி மறுபடியும் கிளறி விடுவோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் தான், அதை வச்சு நம்ம அழகாக பிரியாணி பண்ணிக்கலாம். இதுக்காக பிரியாணி பண்ணுறது பெரிய ஹார்ட் ஒர்க்காக எடுத்துகிட்டு அது நிறைய அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லிட்டுலாம் அப்படிலாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. வீட்டில் இருக்கிற நம்மகிட்ட டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் வச்சு நம்ம பண்ணலாம். தயிர் நம்ம ஆட் பண்ணியாச்சு. தயிர் ஆட் பண்ணி அதுவும் சேர்த்து கிளறி விடுவோம். எல்லாம் நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். மசாலாவோட மட்டன் நம்ம இப்போ போட்ட வரமிளகாத்தூள், கரம் மசாலா, தயிர் எல்லாமே வந்து சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரைஸ் வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி வந்துட்டு நம்ம 7 டம்ளர் அந்த 1/2 கிலோ அரிசிக்கு நம்ம 7 டம்ளர் தண்ணி ஊற்றணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்ம வேக வச்ச தண்ணி எவ்வளோ இருக்கோ அது நம்ம டம்ளரில் அளந்து ஊற்றுறோம். சப்போஸ் பத்தலைன்னா நம்ம தண்ணி இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லெமன் வந்துட்டு நான் புழிஞ்சு விட்டுருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மசாலாவோட தண்ணி எல்லாமே சேர்ந்து கொதி வரணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமே நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொதிக்க விடுவோம்.
இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொதிச்சிச்சு. இப்போ ரைஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மட்டனில் வந்து உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இந்த நம்ம இப்போ அரிசி ரைஸ்லாம் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ நம்மகிட்ட உப்பு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரைஸ் போட்டதுக்கப்புறம் கொதிக்கிறப்ப நம்ம அந்த எவ்வளோ உப்பு அவங்களோட குறைவாக இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ தேவைப்படுதோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாரம் மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்ட்டு வீடியோ போடலான்னு இருந்தோம். ஆனால் வந்துட்டு பிரியாணி பண்ணுறது சரி போட்டுடலாம் அப்படிங்கிற பிளான் இருந்தது. சரி மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோ போடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம குக்கர் மூடி எடுத்து க்ளோஸ் பண்ணிடுவோம். வெயிட் போட்டுடலாம். ஒரு 2 விசில் வச்சா போதும். இப்போ பாருங்க விசில் வந்தாச்சு. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க மட்டன் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. ஜீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி செமையா வந்திருக்கு பாருங்க. இப்போ சாதம் பாருங்க, ரைஸ் வந்து ஒன்னோட ஒட்டாம உதிரியா இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க. இதுக்கு நம்ம இந்த மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுக்காக நம்ம ரெஸ்டாரண்ட் போகணுன்ட்டு நெசசிட்டியே இல்லை. நம்ம வீட்லயே செஞ்சு பார்த்துக்கலாம். நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த பிரியாணி வந்து நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோவை வந்து நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.